சதன் ஹெரால்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க இருக்கும் நபர் தமிழ்நாடு வெல்ஃபேர் கமிட்டியோட துணைத் தலைவர் திரு முகமது கவுஸ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல ஒரு வீடியோ வைரலாக இருக்கு. அதாவது கல்லூரி பெண்கள் நடுவில் இந்த ஹிஜாப் அணிகிறது ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்த அல் ஹஸ்வாங்கிற யூடியூப் சேனலை சேர்ந்த அனஸ் அஹ்மத்ங்கிறவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சரியா? இது சரியா தவறா அப்படின்றது நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது எதோடைய தாக்கம், ஒரு முஸ்லீம் பசங்க ஒரு யூடியூப் நடத்துகிறாங்க. அவங்க முஸ்லீம் அல்லாத பெண்களை சந்தித்து ஹிஜாப் போடுங்க, நீங்கள் போட்டால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட். அது பேர் சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட். இது மேற்கத்திய நாடுகளில் சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹிஜாப் சேலஞ்ச் வித் இந்தியன் கேட்ஸ், இந்த ஹேஷ்டேக் தேவையா, இந்த வாக்கியம் தேவையா? அதாவது பை கோ இன்சிடென்ட் இன்னைக்கு 9/11 இன்னைக்கு. இதே 23 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த 9/11 என்பது உலகத்தையே ஒரு உலுக்கிய ஒரு நாள். இது உலக வர்த்தக மைய தாக்குதல் இன்னைக்குதான் நடந்தது, செப்டம்பர் 11. அதன் பிறகுதான் உலகம் முழுவதும் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ஏற்கனவே இருந்தது. அது இன்னும் அதிகமாக கூர்த்திட்டப்பட்டது. குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல எங்க கருத்து சுதந்திரம் இருக்கு, எங்க மத சுதந்திரம் இருக்கு, எங்க வாழ்வியல் சுதந்திரம் முழுசா இருக்கு, இங்க சுதந்திரத்து கட்டுப்பாடுகளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பெரிய அளவிலான வெறுப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது மேற்கத்திய நாடுகள். இந்தியாவில் இல்லையே, அதான் சொல்ல மேற்கத்திய அங்கிருந்து வருவோம். அப்ப அப்படி இருக்கும்போது அங்கிருந்த முஸ்லிம்கள் பெருமளவிலாக பாதிக்கப்பட்டார். அவரோட வணிக ரீதியாக, அவருடைய கலாச்சார ரீதியாக, அவருடைய வணக்க வழிபாடுகள் ரீதியாக அங்க இருந்த முஸ்லிம் மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து போனா அந்த ஹிஜாப்பை அங்க இருந்த வெள்ளையர்களும் அங்கிருந்து பிற கொள்கை கொண்டவர்களும் அதை பிடிச்சு இழிப்பது, குரானை பொது இடத்தை போட்டு கிழிச்சு தீவிட்டு கொளுத்துவதெல்லாம் அதிகமாச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் இதை அந்த சமூகத்திட கொண்டு போய் தங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும். தங்களுடைய நிலைப்பாடுகள், நாங்க ஏன் ஹிஜாப் அணிகிறோம், நாங்க ஏன் தொப்பியை போடுறோம், நாங்க ஏன் தாடி வைக்கிறோம்ன்ற அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். 9/11 தாக்குதலுக்கு அதன் பிறகு நடந்த அடையாளம் இருக்குல்ல, அது எல்லாமே அடையாளமா எதை காட்டுச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய சினிமாக்களும் இங்க இருக்கக்கூடிய கலை இலக்கியங்களும் எதை காட்டுச்சுன்னா, தொப்பி போட்டா அவன் தீவிரவாதி, தாடி வச்சா அவன் தீவிரவாதி, புர்கா போட்டிருந்தா அவன் தீவிரவாதி. இதே தமிழ்நாட்டுல ஐஷா ஐஷா ஐஷான்னு சொல்லி ஒரு கேரக்டர் தொடர்ந்து இங்க பேசப்பட்டது. என்னன்னா அந்த ஐஷா, அந்த கோவை குண்டுவெடிப்பு பிறகு ஐஷான்ற ஒரு பேர் இங்க பிரபலமா பரப்பப்பட்டது. அப்போ ஹிஜாப் போட்டது எல்லா பெண்களையும் பார்த்து நீ ஐசாவா நீ ஐசாவான்னு சொல்லி இங்க ஒரு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப மேற்கத்திய நாடுகள் அங்கிருந்த முஸ்லீம்கள் தங்களை நிரூபிக்கிறதுக்காக ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுறான். நான் மதவாதி கிடையாது, நான் போட்டு இருக்கிற உடை மதவாதம் கிடையாது, நான் போட்டு இருக்கிற தொப்பி, நான் வைக்கிற தாடி மதம் கிடையாது. அப்ப இது சாதாரண ஒண்ணுதான், நீங்க உடுத்தக்கூடிய உடை மாதிரி தான் இந்த உடையும். இது உள்ள யாரும் ஆட்டோ பாமையோ ஹியூமன் பாமையோ அடைச்சிக்கலாம் யாரும் போல, இது சாதாரண உடை பாருங்கன்னு சொல்லி தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை அங்க இருந்த முஸ்லீம்கள் தள்ளப்படுறாங்க. இன்னைக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல இஸ்லாம் கொடுத்த வெறுப்பு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இஸ்லாத்தின் மீதான அந்த கோபம் தணிக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்களும் அங்க இருக்க மற்ற பிற கிறிஸ்தவர்களும் மற்ற சாதி மக்களும் சகஜமா இன்னைக்கு வாழக்கூடிய சூழல் வந்திருக்கக்கூடிய நிலையில துரதிருஷ்டவசமாக தாயா பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்தியால அந்த வெறுப்பு பிரச்சாரம் சமீப 10 ஆண்டுகள் அதிகமாகிடும். இருந்தாலும் தமிழ்நாடு இதுக்கு ஒரு முன்னோடியா தானே இருக்கு சார்? இல்ல, அதுதான் சொல்றேன். அப்ப இந்தியா என்பது தமிழ்நாடு தவிர்த்து இந்தியா, தமிழ்நாடு மதவாதத்துக்கு எதிரான பெரிய முன்னோடியா தான் இருக்கு சொல்லலாம். அதாவது அது எப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா இதே தமிழ்நாட்டுல ஹிஜாப் போட்டதற்காக இந்தியா ஃபுல்லா ஒரு பார்ட்டி ஜெயிச்சாலும் சவுத் இந்தியால தொடர்ந்து தோத்துட்டு தானே வராங்க. சரி, இப்ப அது அப்படியே நீடிக்கும் நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. நீங்க பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வராதுன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்துருச்சு. பாஜக இன்னைக்கு 2 தொகுதி தான் டெல்லியில ஜெயிச்சான்னு சொன்னீங்க, நீங்க ஆட்சி பிடிச்சிடலாம். இதே தமிழ்நாட்டுல இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா? வளர்றதுக்கு நீங்க இது போன்ற காரணங்கள் ஒரு பெரிய காரணங்களா இருக்கு. அதுக்கு தான் இது தேவையா ஹிஜாப் அணிவது ஒரு யூடியூப் சேனல்ல மார்க்கெட்டிங்காக கொண்டு வந்தாலும் தேவை இல்லையா, இத வச்சு அரசியல் பண்றாங்க. கண்டிப்பா இது தேவையா தேவை இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து இது தேவையில்லாத ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட சூழல் மாறி இருக்கு. தமிழ்நாட்டோட சூழல் மாறி இருக்கு. அந்த அடிப்படையில் இது என்ன, இதன் வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, எப்படி முஸ்லிம்கள் குறித்து இங்க இருக்கிற இந்து பெரும்பான்மை சமூகத்துக்கு எந்த பார்வையும் இல்லையோ, அப்படி இங்க இருக்கிற இந்து பெரும்பான்மை சாதிய சமூகத்தை குறித்த எந்த பார்வையும் முஸ்லிம் சமூகத்துக்கு இல்லை. எங்க அப்பா இருக்கும் பொழுது எங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர்களா யார் இருந்தாங்கன்னா சுந்தரம், கணேசன், பாலகிருஷ்ணன் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னோட நண்பர்களா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது குறைஞ்சிருக்கு. என் பையனுக்கு அது இன்னும் குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இருக்குல்ல, இது அதிகரித்திருக்கு.
ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத கூட ஒரு இந்து கூட பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு முஸ்லீம்னாவே உங்களை கேட்டா நான் முஸ்லீமா என்னன்னா பிரியாணி, அப்புறம் பிரியாணியை தாண்டி பிரியாணி ஒரு தேசிய உணவா ஆயிடுச்சு. பிரியாணியை தாண்டி முஸ்லீம்கள் குறித்த பார்வை இந்த பொது சமூகத்துக்கு இல்லை இல்லையா? ஆனா முஸ்லீம்களோட கல்வி, பொருளாதாரம், அவருடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், அவருடைய வணக்க வழிபாடு இவ்வளவும் இருக்கு. இதை குறித்தெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க ஒரு இந்துவை குறித்து ஏன்பா முஸ்லீம்கள்லாம் வந்து மேற்கு திசை நோக்கி தொழுறாங்கன்னா தெரியாது. ஏன்பா முஸ்லீம் பெண்கள்லாம் ஹிஜாப் போடுறாங்கன்னா தெரியாது. ஏன்பா முஸ்லீம்கள் எல்லாம் வந்து தொப்பி போடுறாங்க, தாடி வைக்கிறாங்கன்னா தெரியாது. அதே போயிட்டு முஸ்லீம்களாண்ட போய் பார்த்துட்டு பல்லர் சமூகம்னா என்ன, பழையர் சமூகம்னா என்ன, தேவர் சமூகம்னா என்ன, சக்கிலியர்னா யாரு, இப்போ வந்து சண்டாளன்னு சொல்லி அரசு வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. சண்டாளனா யாருன்னா இதை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த சாதிய பிரச்சனைகள், சாதிய படித்தரங்கள் இதை குறித்துலாம் முஸ்லீம்களுக்கு தெரியாது. அப்ப இந்த இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கு. முஸ்லீம்ல ஏற்றத்தாழ்வுகள் இல்லைங்கிறீங்க, ஜாதி பிரிவுகள் எதுவுமே இல்லைங்கிறீங்க. நான் எந்த சாதினே எனக்கு தெரியாது, அதுதான் சொல்ல வரேன். போன வாரம் ஒரு தொழிலதிபர் போய் சந்தி சொன்னாங்க. அவர் வந்து தோல் தொழிற்சாலை வைத்துக் கொண்டிருக்க நபர், தோல் தொழிற்சாலை வைத்துக் கொண்டிருக்க நபர், இந்தியாவில் சிறந்த தோல் ஏற்றுமதியாளர்னு சொல்லி மத்திய அரசால் விருது பெறப்பட்ட நபர். அவரான பேசிட்டு இருக்கும் போது முஸ்லீம் அவரு பேசிட்டு இருப்போம், நான் வந்து சக்கிலிய சமூகங்க அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு அப்போதான் எனக்கு வந்து சக்கிலிய சமூகம் சொன்னா அவர் தோல் தொழில் சார்ந்து வேலை செய்யக்கூடியவரா சக்கிலியர்கள் அப்படின்றதா அப்போதான் எனக்கு தெரிய வருது. அப்போ இங்க இருக்கிற முஸ்லீம் சமூகத்திற்கு, இங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தினுடைய சாதினா என்ன, ஏன் வந்து அவங்க வந்து எல்லைச்சாமினா யாரு, அவருடைய குலதெய்வம்னா என்ன, அவருடைய வழிபாட்டு முறை என்ன, ஏன் வந்து அவங்க வந்து முருகனை குறித்து வணங்குறாங்க, ஏன் இவங்க திருப்பதிக்கு போறாங்க, ஏன் அவங்க பழனிக்கு நடந்து போறாங்க, இதை குறித்தெல்லாம் இங்க இருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகத்துக்கும் தானோட ஒட்டி, தானோட பழகி, தன்னோட வணிகம் செய்யக்கூடிய, பசங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வந்து என்ன எதுவும் தெரியாது. வெளிப்படையாக சொல்றேன், எதுவுமே இந்துக்களுக்கு வெளிப்படையா இந்துக்களுக்கு முஸ்லிம்களை பொறுத்து எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதான் ஒன்னே ஒண்ணு பிரியாணி 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 பிரியாணி. பிரியாணியை தாண்டி முஸ்லிம்கள் பொறுத்து எதுவுமே தெரியாது. அப்போ இந்த பசங்க என்ன பண்றாங்க, ஒரு சோசியல் எக்ஸ்பிரிமெண்டா சில விஷயங்கள் செய்யறாங்க. ஏன்னா முஸ்லிம்கள் குறித்த புரிதலை பெரும்பான்மை பன்மைத்துவ சமூகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். நாட்டுல எவ்வளவு விஷயம் இருக்கு சார், இதை சேர்த்து என்ன பண்றாங்க? அதாவது ஒவ்வொரு யூடியூபுக்கும் ஒரு அஜெண்டா. இப்ப நீங்க பொலிட்டிக்கல் யூடியூப்ஸ், உங்களாண்ட போயிட்டு நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் பொலிட்டிக்கலே பேசுறீங்க, ஃபுட் ரிவ்யூ எடுங்கன்னு சொன்னா நீங்க எடுப்பீங்களா? அது உங்களுடைய அஜெண்டா. வாய்ப்பு கிடைச்சா உங்க அஜெண்டா இல்ல. நீங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணி சினிமாவும் பேசுங்கன்னா நீங்க ஒரு சேனல் கிடையாது. நீங்க ஒரு பிச்சைக்காரன் பாத்திரத்துல ஒரு சாப்பாடு எல்லாமே நீங்க எடுப்பீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சார் அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஒரு பல்கலைக்கழகம்னா எல்லாமே கத்து கொடுக்கணும். ஒரு சேனல்னா இப்ப பொலிட்டிக்கல் இருக்கும், நாளைக்கு என்டர்டெயின்மென்ட் இப்போ உங்க சேனல் யூடியூப்ன்ற பேஸ் தான் நான் பேசுறோம். நம்ம யூனிவர்சிட்டி பத்தி பேசலாம், யூடியூபை பத்தி பேசலாம். இன்னைக்கு யூடியூப் எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சு நல்லதுதான். இன்னைக்கு யூடியூப் யூனிவர்சிட்டின்றது இருக்குல்ல, நீங்க யூடியூப் யூனிவர்சிட்டி கொண்டு போய் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் நீங்க அந்த அனசகமதுங்கிறது வந்து மதத்தை தான் மையப்படுத்தி பேசுறீங்க. அந்த சேனலுடைய அடிப்படை அதுதான். அந்த அல் கஸ்வா தொலைக்காட்சி நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த அல் கஸ்வா தொலைக்காட்சியோட நோக்கம் பொலிட்டிக்கலை செய்வதோ, சமூக நீதியை பேசுவதோ, ஃபுட் ரிவ்யூ பண்றது இல்லை. அவங்களோட நோக்கம் இஸ்லாத்தை பன்மைத்துவ பொது சமூகத்தாண்ட கொண்டு போய் சேர்ப்பது. இஸ்லாமிய மாரல்ஸை பொது சமூகத்தாண்ட கொண்டு போய் சேர்ப்பது. இது வந்து நீங்க மத பிரச்சாரமே நீங்க செய்யலாம், நீங்க அதுக்கு உரிமை இருக்கு சட்டத்துல. அதை நீங்க வந்து ஒரு பொது நோக்குல ஒரு கல்லூரி மாணவிகளும் மாணவர்கள் மத்தியில, அதுக்கிட்ட அரசு கலைக்கல்லூரி இருக்காங்க, அதுக்கப்புறம் பிஷப் அப்பாசாமி கலைக்கல்லூரி இருக்கு, நிர்மலா கலைக்கல்லூரி, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இதை நீங்க ஒரு மோட்டிவேட்டா பண்றதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தானே பொதுவெளியில பேச. ஆமா, நான் சொல்றேன் உள்நோக்கம் இருக்கு. என்ன உள்நோக்கம்னா இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு சொல்லணும், இது தவறு இல்லைன்னு நான் சொல்றேன். ஆர்டிகல் 21 படி இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தான் ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ண, அதை பிறர் சொல்ல, அதை பிரபாகண்டா செய்ய, அதற்கான நிறுவனங்களை கட்டமைப்பதற்கு இங்க தடை இல்லை. ஆர்டிகல் 21 படி அந்த பசங்க அதை தான் செஞ்சாங்க. அந்த பசங்களோட நோக்கம் மார்க்கத்தை, இஸ்லாத்தை கொண்டு போய் பொது சமூகத்தை சேர்ப்பது தான். அதை தான் அவன் செஞ்சான். இதுவே ஒரு இந்து இளைஞனோ இந்த இந்து பெண்களோ ஒரு முஸ்லீம் கலைக்கல்லூரிட்ட போயிட்டு திருநீர் வைப்பதை பற்றியோ மற்ற சடங்குகளை பத்தி பேசினா கோபம் வருமா வராது? கோபம் வரும். நீங்க கேட்ட நல்ல கோபம் வரும். நான் உங்களால ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரபலமான யூடியூப் சேனல் ஒன்று, அதுல ஒரு பெண்ணு தொடர்ந்து ஆபாசத்தை மட்டுமே கருத்தியல் ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டு தான் சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. கடற்கரை போவாங்க, 14 வயசு பையனை பார்த்து மைக்கை நீட்டி
உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் நீ சந்திக்கும் என்ன பண்ணேன்னு ஒரு பொண்ணு கேட்கும். நீங்க சொல்றது யாருக்கு தெரியுது? இன்னைக்கு அந்த பொண்ணு செக்ஸ் டூரிசம் நடத்திட்டு இருக்கு. 40,000 ரூபா கொடு, என் கூட வந்து நீ வந்து மலேசியாவுக்கு வர, 50,000 ரூபா கூட என் கூட நீ தாய்லாந்து வருவேன்னு சொல்லி அந்த பொண்ணு இன்னைக்கு செக்ஸ் டூரிசம் நடத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணின் மீது என் கம்ப்ளைண்ட், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்ன நடவடிக்கை இந்த காவல்துறை எடுத்தது? அப்ப செக்ஸை குறித்து ஒரு உயர் சமூகத்தை சார்ந்த, இந்த சமூகத்தில் உயர் சாதின்னு சொல்லக்கூடிய அந்த சாதியை சார்ந்த ஒரு பெண் செய்தால் உங்களுக்கு அது வந்து மாறல், அது மாடர்ன், அது ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வர. அப்போ அது சரி, ஒருத்தன் இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையை பயன்படுத்தினால் தவறா? அது தேவையா தேவையில்லைன்னு கேளுங்க, அதுக்கு நான் பதில் தரேன். அது இன்றைய சூழல் தேவை இல்லைன்றத நான் சொல்லிட்டேன். அவன் எப்படி செய்யலாம்னு கேட்டா செய்வதற்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான சூழல் இருக்கு, அது ஓபனா செய்யலாம் சார். மத பிரச்சாரங்கள் நிறைய கிறிஸ்தவ மதத்திலயும் நிறைய நோட்டீஸ் தான் தராங்க. அதை ஓபனா செய்யலாம். ஒரு போர்வையில அது ஒரு யூடியூப் பிஃபோர் போட்டோஷூட் ஆஃப்டர் போட்டோஷூட் சொல்லி அவங்களுக்கே ஹிஜாப் அணிஞ்சா நம்ம அழகா இருப்போங்கிறத ஒரு கருத்தை நீங்க கொண்டு வரீங்க அவங்க மனதுல. இதத்தான் நிறைய பேர், இது எந்த நிறைய பேர் அந்த பர்தாவை போட்ட மகாலட்சுமி சொன்னாங்களா? அந்த புரதாவை போட்ட மீனாட்சி சொன்னாங்களா? அந்த பரதாவை போட்ட லாவண்யா சொன்னாங்களா? இல்லையே. எவனோ ஒரு சேனா, எவனோ ஒரு சங்கி வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அந்த பெண்கள் சொன்னாங்களா? எங்களுக்கு கட்டாயம் சொல்ல வேணாம், பாரத் சேனா சேர்ந்த குமரேசன், சரி பாரத் சேனா ஒருத்தர் சொல்லியிருக்காருன்றீங்க நீங்க. அவருக்கு தான் அது பிரச்சனையா இருந்திருக்கு. புரியுங்களா? அந்த பெண்களுக்கு அது பிரச்சனையா இல்லை. நீங்க திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்தி போட்டாங்க. கட்டாயப்படுத்தி போட்டா தவறு. கட்டாயப்படுத்தி போட்டு தான் நீங்க கைது செய்த நான் ஆதரிக்கிறேன். கட்டாயம்ன்றது எங்க வந்தது? அரெஸ்ட் பண்ணது வந்து ஆளும் பிஜேபியை சேர்ந்த கட்சி இல்லையே. அரெஸ்ட் பண்ணது நம்ம தமிழக. அதுக்கு திமுக ஆட்சியில தான் வந்து வேங்கை வாசல பீ கலந்தாங்க. ஆதரிக்கிறீங்களா? திமுக ஆட்சியில சேர்ந்து அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது. என்ன எடுத்தாங்க? 2 வருஷமா இது நமது அரசாங்கத்துக்கு இது ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கிற மாதிரி இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த இஷ்யூ தான். அதான் நான் சொல்றேன். அது தேவையான்னு கேட்டா நான் தேவையில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழல்ல அதிகமா வந்து இங்க வந்து வெறுப்பு பிரச்சாரம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல இந்த ஒரு ஈவெண்ட் தேவையான தேவை இல்லைன்னு நான் சொல்றேன். இதே ஒரு முஸ்லீம் பொண்ணு ஹிஜாப் போடக்கூடாதுன்னு கேரளாவிலே கர்நாடகாவிலையும் அங்கெல்லாம் பிரச்சனை வந்தப்ப முதல் குரல் கொடுத்து தமிழ்நாட்டுல தான். ஆமா, ஓகேங்களா? செகுலரிசத்துக்கும் மதவாதத்துக்கு எதிராக ஃபர்ஸ்ட் குரல் தமிழ்நாட்டுல இருந்து தான் வருது. தமிழ்நாட்டுல இருந்து யார்? அந்த மாதிரி நாட்டுல தமிழ்நாட்டுல இருந்து யார் கொடுத்தா? பொதுவெளியில இருந்து எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து யார் கொடுத்தா? யாருக்கும் தமிழ்நாடே கொடுத்தா? தமிழ்நாடு எல்லாம் கொடுக்கல. அதுக்கு மேடை அமைத்தது இங்க இருக்கிற முஸ்லீம்கள். புரியுங்களா? மேடை அமைத்து கொடுத்து அந்த கருத்தை இது தப்பு, இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி பேச வச்சது முஸ்லீம்கள். இங்க இருக்கிற எந்த பெரியார் இயக்கங்களோ எந்த மார்க்ஸ் இயக்கங்களோ மேடை போட்டெல்லாம் ஹிஜாபுக்கு ஆதரவு இங்க பேசல. புரியுங்களா? எப்பவுமே இங்க இஸ்லாத்துக்கு எதிராக இவர்களும் எந்த நகர்வையும் செய்யல. முஸ்லீம்கள் மேடை அமைப்பாக. சார், பொது பார்வையில நான் சொல்றேன், சமூக ஊடகங்கள இளைஞர்கள் இருக்காங்க, எந்த மதத்தையும் சாராதவங்க இருக்காங்க, செகுலரிசம் பேசுறவங்க இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து எழுதுற குரல் ஜாதி மத வித்தியாசம் இல்லாம எழுதுறாங்க. ஆனா இந்த இஷ்யூல நான் திரும்ப இது 4வது வாட்டியா சொல்றேன். ஆனா இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு தேவையானா தேவை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். தேவையான தேவை இல்லாத ஒண்ணுதான். ஆனால் இது தவறு நீங்க சொன்னீங்கன்னா அங்கதான் நான் சொல்வேன் இது தவறு இல்லை. இது சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. எப்படி சைபர் கிரைம் சொல்லுங்க எனக்கு விவரிங்க. இது எப்படி சைபர் கிரைம்? அதுக்குதான் திரும்ப சொல்றேன். அந்த ஹிஜாபை அணிந்த அந்த சகோதரிகள் சொன்னாங்களா? இல்லையே. நான் கருப்பு சட்டை போட்டா உங்களை உறுத்துது, நீங்க போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுவோம்னா? இல்லையா? நான் சட்டை போறதே உங்களுக்கு. இதே மகாவிஷ்ணு விஷயத்துல யாரும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வீடியோ வைரல் ஆகிதான் தமிழக அரசு உள்ள உட்பட்டு இப்ப இந்த அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்கு, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் ஒரு விஷயத்தை வந்து அண்டர்டேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மகாவிஷ்ணு பேசியதையும் இந்த விஷயத்தையும் ஒப்பிடுவதே தவறு. மகாவிஷ்ணு பேசியது என்பது என்ன? ஆன்மீகம் என்ற மூட நம்பிக்கையான கருத்துக்களை சொன்னார். இன்னைக்கு மகாவிஷ்ணுவோட இன்னொரு வீடியோ வந்திருக்கு. என்ன? அருணகிரிநாதர் முருகனை குறித்த முருகனுடைய பாடல்களே பாடி தன்னோட வாழ்நாள் முழுக்க தூய்மையோட வாழ்ந்த அருணகிரிநாதர் 6000 பெண்களோட புணர்ந்தார் அப்படின்னு இன்னைக்கு வந்து மகாவிஷ்ணு சொல்றான். சார், அவர் பேசிய கருத்துல யாருமே நாங்க ஏற்கலையே. அந்த மாதிரி இந்த பசங்க பேசினாங்களா? ஒரு பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஆர்டிகல் 15க்கு எதிராக ஆர்டிகல் 18க்கு எதிராக இங்க வந்து ஒரு மகாவிஷ்ணு பேசியிருக்காரு. இந்த பசங்க பேசினாங்களா? இங்க எது சரி எது தவறு சொல்றது யாரு? நீங்களும் நானா? இங்க எது சரி எது தவறுன்னு சொல்ல வேண்டிய இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம். ஏன் அரசியல் சட்டத்துக்கு தனியா மறைச்சு வைக்கிறீங்க? மகாவிஷ்ணு பேசியது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது.
இந்த பசங்க பேசும் அரசியல் சட்டம் கொடுத்த உரிமையை இந்த பசங்க யூஸ் பண்ணிருக்காங்க. உரிமையை எந்த வகையில யூஸ் பண்றாங்க? அதுக்கு ஏதாவது வரைமுறை இருக்கா? டைரக்ட் இன்டைரக்ட் அட்டாக் ரெண்டு இருக்கு. ஆர்டிகல் 21 இப்படிதான் பயன்படுத்த ஏதாவது வரைமுறை இருக்கா? அப்ப இந்த பொது சமூகம் சொல்லிடுங்க. இங்க இருக்கிற பொது சமூகம் சொல்லுங்க, கான்ஸ்டிடியூஷன் என்பது இங்க இருக்க பெரும்பான்மை சமூகத்துக்கு தான், இஸ்லாமியர்கள் தனியா இங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான் இன்னைக்கு வரைக்கும். அப்ப அந்த பசங்க பயன்படுத்த தப்பு எப்படி தப்புன்னு சொல்லுங்க. தேவையில்லையானா தேவையில்லை. நான் திரும்ப சொல்றேன். இன்னைக்கு கூட தமிழ்நாடுல, அதுவும் கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு சென்சிட்டிவான பிளேஸ்ல 98க்கு அப்புறம் இன்னைக்குதான் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய சொல்றேன். இயல்பு நிலை திரும்பி கொண்டு வந்திருக்கூடிய ஒரு மாநிலத்துல இது தேவையான்னு கேட்டா தேவையில்லை அடிச்சு சொல்றேன். ஆனா அதற்காக அவன் செஞ்சது சரியான்னு கேட்டா அவன் சரிதான் செஞ்சான்னு நான் சொல்லுவேன். தேவையில்லைன்னு சொல்றீங்க, ஆனா செஞ்சது சரிங்கிறீங்க. அது என்ன தேவைன்றது அந்த பையன் அதை தவிர்த்து இருக்கணும் இல்லையா? அதை செஞ்சான்ற நீ எந்த அடிப்படையில் அவன் மேல கைது நடவடிக்கை எடுத்துப்பீங்கன்னா கேள்வி. கைது செய்யறது முகாந்திரமே இல்லையே. அவன் ஒரு சேனல் தெளிவா சொல்லுது, இது மத சேனல் தான், மதத்தை பின்பற்றக்கூடிய மதத்தை பிரபகண்டா பண்ணக்கூடிய சேனல் தான் அல் கிஸ்வா சேனல். இது வந்து பொதுவான சேனல்லாம் கிடையாது. முஸ்லீம் பையன் நடத்துறான், முஸ்லீம் பெண்ணு தான் வந்து அந்த ஹிஜாப் சேலஞ்சை நடத்தினவங்க. இது ஒரு மேற்கத்தியில பிரபலமான நடந்த ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த சமூகம் அந்த அளவு முதிர்ச்சி அடைஞ்சு இருக்கு, அதனால அந்த சமூகம் அது ஏற்றுக்கிடுச்சு. இந்த சமூகம் இன்னும் அந்த முதிர்ச்சி அடையில வரல, அதனாலதான் நீங்க பிரச்சனையா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு கைது வரைக்கும் போய் நிக்குது. சார் இந்த விஷயம் நீங்க வேற ஸ்டேட்ல நடந்தா பரவாயில்ல சார். தமிழ்நாடு இக்கலையே முற்போக்கான ஸ்டேட், அதுலயே இந்த சச்சரவு வந்திருக்குன்னா இது ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒரு குந்தகம் ஏற்படுற மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. அது ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு, தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம். ரெண்டாவது, இந்து முஸ்லீம் பிரச்சனை. அதான் திரும்ப இந்த இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனையே இல்லையே. அந்த மாணவி பூங்காவா இருக்கிற இந்த அமைதி பூங்காவை இன்னைக்கு விவாத பொருளா மாத்தி இருக்கிறது யாரு? ஹிஜாப் அணியை வச்ச அந்த பசங்களா, இல்ல தன்னோட அம்மா கூட வந்த அந்த சகோதரிகளா, இல்ல அந்த மேனேஜ்மெண்டா, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பா? அந்த அனசகம் வந்து இந்த இளைஞர் தான் சார். அந்த வீடியோல அந்த பையன் இருக்கா இல்லையா? வீடியோ அந்த பையன் இருக்கா இல்லையா? இருப்பா இல்ல. அந்த ஹிஜாப் சேலஞ்ச நடத்தியது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து நான் ஹிஜாப் அணிந்திருக்கிறேன், நீங்களும் அணிந்து பாருங்கன்ற. இது ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட். எடுக்கிறதும் முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் நோக்கம் ஒண்ணுதானே. அந்த பையன் அந்த சேனலோட ஓனர், அந்த பையன் அந்த சேனலோட ஓனர். இது தமிழ்நாட்டை துரதிருஷ்டவசமாக சேனல்ல யாராவது ஏதாவது பேசிட்டா சமீப காலமா சேனலை முடக்கிற வேலை நடந்துட்டு இருப்பாருங்க. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கருடைய விவகாரம். சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு ரெட்ஃபிக்ஸ் வந்து நீங்க முடக்கப்பட்டிருக்கு. இது கருத்து சுதந்திரம் எதிரானதான் நம்ம பேசுறோம். சவுக்கு சங்கர் பேசுனது தப்புனா அது தவறா இருக்கட்டும், அதுக்கு காவல்துறை வழக்கு போட்டு பண்ணுது. இங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் எங்க வந்தாரு? எங்க இருந்து ரெட்ஃபிக்ஸ் வந்தது? அதே தான் இங்க நடந்துட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இன்றைய சூழல்ல தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லாத ஒண்ணுதான். அதற்காக நீங்க நான்கு வழக்கு பதிவு செய்து அவனை வழக்கு நீங்க வந்து கைது செய்யற அளவுக்கு நீங்க போகுச்சுன்னு சொன்னா, நான் உங்களுக்கு இதே நேரத்துல 1000 யூடியூபோட லிங்க் எடுத்து தரேன். அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு இரட்டை வார்த்தை காமெடிகள், அவ்வளவு பெண்களை போக பொருளா சித்தரிப்பது, வெளிப்படையா ஒருத்தன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தராங்க, நீங்க உங்க கப்பலோட ஜாலியா இருக்கணுமா, வாங்க 2000 ரூபாய் கொடுங்க, லாட்ஜ் ஃப்ரீயா தான் இருக்கு எடுத்துங்க, ஆனா 18 இயர்ஸ் ஒன்லி அப்படின்னு போடுறான். இது விபச்சார விடுதியா இல்லையா? இது அதை அலோவ் பண்றீங்கல்ல? அப்ப எங்க நீங்க அதைதான் தவறு சரி என்பது முடிவு எடுக்கக்கூடியது யார்? நீங்களும் நானுமா? நீங்களும் நானும் இல்லை, அந்த சம்பந்தப்பட்ட சகோதரிகள். அது பிரச்சனையாவே இல்லையே. அவங்க அதை சோசியல் எக்ஸ்பெரிமெண்டா தானே பார்த்துருக்காங்க. அப்ப நீங்க தான் இங்க தேவையில்லாம இது விவாத பொருளாகி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி சமூகத்துல தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி முஸ்லிம்கள் வந்து இந்துக்கள் மத்தியில போயிட்டு மத மாற்றம் செய்ததாக, கட்டாய மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக கட்டமைப்பது இங்க யாரு? அதுக்குதான் சார் இப்ப யூடியூப் சேனல் என்ன வேணா பண்ணலாமாங்கிறது கொஸ்டினா கேட்டிருக்காரு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வாங்க, வரைமுறைகள் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வாங்க. இன்னைக்கு 3000 யூடியூப் சேனல் வந்து பிஜேபி 3000 யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து பிஜேபி தான் நடத்திட்டு இருக்கு. இந்தியா முழுக்க எல்லா யூடியூப் சேனல் மட்டும் எல்லா சேட்டலைட் சேனலையும் பிஜேபி தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான சேனல்ஸ் வந்து திமுக தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. கொண்டு வாங்க, வரவேற்போம். அது கொண்டு வராம நீங்க எப்படி வந்து ஒரு சமூகத்தின் சேனல்ல மட்டும் இல்ல ஒரு சேனல் மட்டும் நீங்க வந்து குற்றப்படுத்துவீங்க? கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வரைமுறை வைங்க. எப்படி வந்து சேட்டலைட் சேனல்ஸ்க்கு வந்து ட்ராயின்ற அமைப்பு ஒரு வரைமுறை வைக்குதோ
அப்படி யூடியூப் சேனல் வரைமுறை கொண்டு வாங்க, வரவேற்கிறோம். கண்டிப்பா இருக்கும். நீங்க சொல்ற அந்த ஆபாச வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் சகஜமா சில யூடியூப் சேனல்ஸ்ல வந்துருது. அதனால அதுக்கான வரைமுறைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொண்டு வாங்க, வரவேற்கிறோம். அப்போ நீங்க யூடியூப்ல கொண்டு வாங்க. பாலிடிக்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க வந்து மத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு வைங்க, நாளைக்கு வந்து பாலிடிக்ஸே பண்ணக்கூடாதுன்னு வைங்க, நாளைக்கு பிரியாணி ரிவ்யூவே நீங்க பேசக்கூடாதுன்னு வைங்க, கொண்டு வாங்க. இந்த பன்மைத்துவ சமூகம் ஏத்துக்குச்சுன்னா நாங்களும் ஏத்துக்க தயார் தானே. இதுல என்ன தவறு இருக்கு சார்? நீங்க இதே தாடியை பத்தி பேசுனீங்க, தாடி வச்சால முஸ்லிம்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் தாடி இல்லாம யாருமே இருக்கிறது இல்லையா? நல்ல ஒரு மாற்றமா நான் பாக்குறேன். தாடி என்பது இத்தனை நாளா வந்து தாடினாவே அது முஸ்லிம்கள் தான் காட்டிட்டு இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு இந்த திரைப்படங்களுக்கு இன்னைக்கு வந்து அது வாய்ப்பு மறுக்கப்படும். நீ தாடி வச்சு தீவிரவாதிலாம் யாரும் காட்ட முடியாது. அந்த வகையில நீங்க எல்லாம் தாடி வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமா, நான் கூட வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், பாராட்டுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் தாடி வைங்க. அதற்காக நாளைக்கு வந்து சதன் ஹெரால்ட்ல வந்து தாடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்களை கைது செய்தா அது நான் பொறுப்பு இல்லை. இல்ல, நீ தாடிக்கு ஆதரவா ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆளா நான் இல்ல, ஹிஜாப் அணியை சொல்லி ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆதரவா தான் இருப்போம். சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சா தப்புன்னு சொல்லக்கூடிய நீங்க நானும் தாடி வச்சுக்கினேன் அப்படின்னும் போது தாடிக்கு ஆதரவா நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. ஆமா ஆமா. அப்ப இந்த பிரச்சாரத்துக்கு எதிராகும் இயற்கையா வந்தது சார். அது ஒரு இயற்கையா எல்லாரும் தாடி ஒரு ட்ரெண்டா வந்துச்சு. இத நீங்க செயற்கையா உருவாக்கி பின்னாடி இயற்கையாக்க பாக்குறீங்க. அப்படிதான் இந்த சமூகமும். நீங்க சொல்லக்கூடிய இந்த ஹிஜாப் இருக்குல்ல, இந்த ஹிஜாப் உங்க பாட்டி போட்டிருப்பாங்க. எந்த வகையில சொல்றீங்க? அவர்கள் எப்பவுமே வந்து தன்னுடைய முந்தானியை தன்னோட மார்புல போட்டு இருப்பாங்க. அவர்கள் உங்களுடைய முந்தானியை தலையில வந்து போட்டு இருப்பாங்க. தலையில போறது வட இந்தியாவில, தென்னிந்தியாவிலே இருக்கு. தென்னிந்தியாவிலேயே இங்க இருக்கக்கூடிய பிராமணர் சமூகம் தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கன்னியாதானம் செய்யும் பொழுது அந்த பெண்கள் தன்னுடைய இடுப்புல இருந்து துணியை தூக்கி தலையில போற வழக்கம் இருக்கு. இங்க பல சாதிகள் தலையில துணியை போற வழக்கம் இருக்கு. அப்ப ஹிஜாப் என்பது ஏதோ அரபு நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இல்ல. ஹிஜாப் என்பது ஒரு கண்ணியமான ஆடை, அவ்வளவுதான். அப்ப தமிழ் சமூகம் கண்ணியமான ஆடை தான் இத்தனை வருஷமா உடுத்தி இருந்திருக்கு. அதை இப்ப மேற்கத்திய நாடுகள் இந்த மாதிரியான உலக தொடர்புகள், இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அரபு நாடுகள் போறது, இந்த தொடர்புகள்ல ஒரு ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரி ஒரு உடை கல்ச்சர் இங்க உருவாயிருக்கு. ஹிஜாப்னு சொன்னா ஏதோ கருப்பு உடை அணிகிறதுன்றது இல்ல. ஹிஜாப்னா கண்ணியமான ஆடை. அது நீங்க எந்த ஆடையை உடுத்தினாலும் அது கண்ணியம் தான். நான் என்ன சொல்றேன், மகாவிஷ்ணுக்கு கொந்தளித்த அதே சமூகம் தான் இதுக்கும் கொந்தளிக்குதுங்கிற. ஆமா, நாளைக்கு டாஸ்மாக மூடுங்க, இதே சமூகம் கொந்தளிக்கும். ஆமா சார், இதே சமூகம் கொந்தளிக்கும். டாஸ்மாக் மூடு தானே சொல்றோம், மூடக்கூடாதுன்னு கொந்தளிக்கும் சார். ஒரு சொசைட்டில ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த கருத்து இருந்துச்சு, ஓகேங்களா? அதை பத்தி தான் அந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா நீங்க கவர்மெண்டே உள்ள இன்வால்வ் ஆகி அரெஸ்ட் ஆயிருக்கு. அது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகல. கவர்மெண்ட் தானா எல்லாம் அந்த வழக்கை பதிவு செய்யல. திரும்ப நீங்க தான் அந்த விஷயத்தை சொன்னீங்க. ஏதோ ஒரு சேனா, என்ன சேனா? பாரத் சேனா என்ற ஒரு அமைப்பு. ஓகே, இருக்கு. அது எந்த அடிப்படையில் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இப்ப நான் மோடி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எல்லாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க சார். உண்மைத்தன்மை பாப்பாங்க. நான் கேக்குறேன், நீங்க என்ன உண்மைத்தன்மை பாத்தீங்க? நீங்க என்ன உண்மைத்தன்மை பாத்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல என்ன உண்மைத்தன்மை இருக்கு? நான் திரும்ப அதான் சொல்றேன். இது ஆர்டிகல் 21 படி இந்திய அரசு கொடுத்த உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தப்பு நீங்க சொன்னா உங்களுக்கு தப்பு. அது நீங்க ஒரு சட்டப்பிரிவு 352 353 செக்ஷன் 2ல தான் போட்டுருக்காங்க. ஆமா, இது நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றம் அந்த பையனுக்கு பெயில் கொடுக்கும். இப்ப நீங்க முற்போக்குன்றதால நான் சொல்லுறேன், தமிழ்நாடு பெரிய முற்போக்கு மாநிலமா கிடையாது. அகில இந்திய அளவுல நீங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒப்பிட பார்க்கும்போது தமிழ்நாடு என்பது கொஞ்சம் டெவலப்டு ஸ்டேட். ஏன்னா இங்க வந்து தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த மண் இது பெரியார் பிறந்த மண் இது அண்ணா பிறந்த மண் இது காமராஜர் பிறந்த மண் இது வள்ளலார் பிறந்த மண் இது இங்க இதே மண்ணு தான் வந்து முல்லை நிலத்து முருகன் வாழ்ந்த மண் இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். இங்க சேர சோழ பாண்டியன் வாழ்ந்த மண். இந்த அடிப்படையில பிற மாநிலங்களோட நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு பிற்போக்கு தனங்கள் இங்க இல்ல. அதற்காக இந்த முற்போக்குல முஸ்லிம்கள் எல்லாம் முற்போக்கா இருக்கா, முஸ்லிம்களான இந்த பன்மைத்துவ சமூகம் முற்போக்கா இருக்கா, அதை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. இங்க கும்பல் படுகொலை நடக்குது, இங்க பெண்களுக்கு எதிரான படுகொலைகள் நடக்குது. நேத்து 10 வயசு பிள்ளைய வந்து ஒருத்தன் கூட்டு பாலியல் இதே அண்ணாநகர்ல செஞ்சிருக்கான். 7 நாள் அந்த செய்தி வெளியே தெரியாது. என்ன உங்களான முற்போக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இங்க என்னதான் வந்து ஜெயலலிதா ஒரு பிராமண சமூகத்தில் பெண்ணா பிறந்திருந்தாலும் அவர்கள் இங்க ஹிந்துத்துவாவை நமக்கு போதிக்கல, ஹிந்துத்துவாவை நம்ம ஆட்சியில கொண்டு வரல.
அப்போ இந்த இதே முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கோயிலுக்கு நிறைய கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. கேட்கிறோம், அது வேற, அது தனிப்பட்ட உரிமை. செல்வி ஜெயலலிதா கொள்கையில அதை வந்து அமல்படுத்தல, கொள்கையில சமூக நீதி காத்துட்டு இருந்தாங்க. செல்வி ஜெயலலிதா முருகன் மாநாடு நடத்தல, செல்வி ஜெயலலிதா அம்மன் மாநாடு நடத்த போறோம்னு சொல்லல. ஆனா இந்த அரசு சொல்லுது இல்ல, இந்த அரசு நடத்துது இல்ல. அப்ப அதான் திரும்ப திரும்ப இது என்னத்த முற்போக்கு, எங்கெங்க முற்போக்கு வந்து நீங்கதான் ஒரு இந்து மக்களுக்கு எதிரான கட்சின்னு பொதுவெளியில மறுபடியும் அதை சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு மதத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க அவங்களால சரணடைறீங்க, பிரச்சாரத்துக்கு கண்டு நீங்க பயப்படுறீங்க. செக்யூலர் கவர்மெண்ட் சொல்ல வருது. அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய RSS பிஜேபியை நீங்க திருப்திப்படுத்ததான் இந்த முருகன் மாநாடு தவிர அவர்கள் சொல்ல பிஜேபி இல்ல சார், மக்கள் முருக பக்தர்களை திருப்திப்படுத்த. நீங்க எதுக்கு RSS பிஜேபி திருப்திப்படுத்தி அரசுக்கு என்ன? நீங்க தமிழ்நாடு எத்தனை முறை ஆட்சி செஞ்சீங்க? யாரு சொல்றீங்க? திமுக 60 ஆண்டுகளத்துல பாதி அவர்தான். 6 முறை சராசரி 30 ஆண்டுகள் நீங்க வந்து நீங்க தானே ஆட்சி செஞ்சீங்க. ஏன் அப்பெல்லாம் இந்து மக்கள் மீது, இந்து மக்களோட பக்தியின் மீது, முருகன் மீது உங்களுக்கு எல்லாம் அப்பெல்லாம் ஏன் சார் இந்த நீங்க முருகன் சொல்லாதீங்க. திமுக அரசு தொடர்ந்து மக்களுக்கு ஓடாத தேரை ஓட வச்ச திருவாரூர் ஓட வச்சது அதுதான் சொல்லுவாங்க. கருணாநிதி அவர்கள் தான். அது வந்து கருணாநிதி இல்ல சார், தமிழ்நாடு அரசு சார். அரசு சார். அததான் திரும்ப சொல்றோம், ஒரு அரசு என்பது வேறு. ஒரு அரசு செய்ய வேண்டியது செய்யும். நீங்க ஒரு காம்ப்ளிமெண்டரி வந்தா அரசுன்றீங்க, இதே ஒரு இஷ்யூ வந்தா தனிநபரை தாக்குறீங்க சார். எதை தனிநபர் சொல்றேன்? நான் திரும்பவும் சொல்றேன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு பேசாதீங்க. நான் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பத்தி பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முஸ்லிம்களுக்கு சிறப்பா இருக்க ஒரு மாநிலம், தமிழ்நாடு முஸ்லிம்களுக்கு ஒரு முன்னேறிய மாநிலம். முஸ்லிம்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடிட்டு இருக்கு. 24 மணி நேரம் டிவியில காட்டுற மாதிரி 3 வேளை பிரியாணி தின்னுட்டாங்கலாம் கிடையாது. எப்படி நீங்க அனுபவிக்கணும் அதே பிரச்சனைகளை கூடுதலா நான் அனுபவிக்கிறேன். உங்களுக்கு இங்க வீடு கொடுக்குறதா இங்க பிரச்சனை இல்லை. உங்க பேரை சொல்லிக்கொண்டு இங்க உங்கள் வீடு இங்க யாரும் மறுக்கப்படாது. ஆனா என் பேரை சொல்லி நீங்க வீடு மறுக்கப்படும் இருக்கு. சில நீங்க வந்து இதே ஊடகத்துல நீங்க வந்து ஊடகத்துறை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டா ஆனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே நீங்க படித்த அதே படிப்பு, நீங்க எடுத்த அதே கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி இருந்தாலும் கூட எனக்கு இங்க வேலை கிடைக்காது. அதெல்லாம் இங்க நிரூபிக்கப்பட்ட வரலாறுலாம் இங்க இருக்கு. ஒரு முஸ்லீமை பிடிச்சி அடிச்சு கொன்னா அவன் திருடன் நீங்க சொல்லிட்டீங்க, இல்ல அவன் தீவிரவாதின்னு சொல்லிட்டீங்கன்னா சாப்டர் க்ளோஸ், நோ அதர் டிபேட்ஸ். ஆனா அதே நீங்க ஒரு நாய் அடிச்சு கொன்னிட்டீங்கன்னு சொன்னா, அது எனக்கு கடிக வந்ததுன்னு சொன்னாலும் இங்க டிபேட் இருக்கு. அந்த அளவுக்கு மோசமாகல சார் தமிழ்நாட்டுல கடந்த 3 ஆண்டுகள 4 கும்பல் படுகொலை நடந்திருக்கு. அதை குறித்து எந்த ஆய்வுகளோ, எந்த அறிக்கைகளோ, எந்த விவாதமும் இங்க இல்ல. போன 2 மாதத்துக்கு முன்னாடி இதே கரூர்ல ஒரு வட இந்திய தொழிலாளர் இதே தமிழ் சமூகம் அடிச்சு கொண்டு இருக்கு. கேட்டா அவன் வந்து திருடன்ற ஒரு பழி, அவெல்லாம் குடிபோதையில இருந்தான்ற ஒரு படி. கடந்த ஆண்டு இதே நம்ம செங்கல்பட்டுல ஒரு முற்புதற்குள்ள 2 வட இந்திய தொழிலாளர்கள் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. 2 பேரும் முஸ்லிம்கள், அடிச்சு கொண்டது 11 பேர். எந்த கூட இதெல்லாம் தெரியுமா நம்ம போல? காஞ்சிபுரத்துல ஒரு ஏரிக்குள்ள 2 முஸ்லிம் பசங்களை போலீஸ் என்கவுண்டர் பண்ணுச்சு. கேட்டா வந்து ராபரி பண்ணான்னு சொல்லி ஒரு கதை கட்டுறாங்க. அதை குறித்து எந்த விவாதமும் இல்லை. ஏன்னா அவன் முஸ்லீமா இருந்துட்டான்னு சொன்னா ஒண்ணு வட இந்திய தொழிலாளர் சொல்லிட்டா முடிஞ்சிச்சு சார். மத சண்டைகள் எல்லா இடத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால மாநிலத்தை நீங்க நம்ம ஃபுல்லா குறை சொல்லணும். இதே திருடை முதல் ஒரு ஏரியால ராமலிங்கம் ஒருத்தவரை அது கேள்விப்பட்டிருப்பீங்க, சில முஸ்லிம்ஸ் இளைஞர்கள் வந்து மத பிரச்சனையில கொண்டாங்க. ஆமா, ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. ஆமா, முழுவதும் மாற்று கருத்தே இல்லாம கண்டிக்கப்பட வேண்டியது. நான் சார் சொல்றேன், நம்ம இங்க முற்போக்கா இல்ல சார். நீங்க ஏன் சார் கருப்பு கண்ணாடியை போட்டு நம்ம எல்லா இடத்துல எல்லா மதத்திலும் பிற்போக்குவாதிகள் இருக்காங்க. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம திரும்ப திரும்ப நீங்களும் நானும் ஒரு விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க பூன்றீங்க, நான் புஷ்பம் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாட்டுல முற்போக்கெல்லாம் இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க பிரச்சனை இருக்குன்றீங்க. பிரச்சனை இருக்குன்னா இங்க முற்போக்கா இல்லைன்னு தானே அர்த்தம். பிரச்சனை இருக்கு சார். எந்த அளவு தீர்க்கப்படுது வேகமா? அதுக்குதான் நான் கேட்டேன். கரூர்ல நடந்த நிகழ்வுகள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? பொதுவா தமிழ்நாட்டுல நீங்க மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்றப்ப, முக்கியமா சவுத் இந்தியாவும் சேர்த்து தான் நான் சொல்றேன், கேரளா, கர்நாடகா, ஆந்திராலையும் சேர்த்து தான் சொல்றேன், ஒரு முஸ்லிம்ஸ்க்கு எதிரான கொடுமைகள் கொஞ்சம் கம்மியாக தான் நடக்குது. இந்து முஸ்லிம்ஸ் ஒற்றுமை கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிளாவே இருக்கும் வட இந்தியாவுக்கு. அதனால இப்ப இந்த இஷ்யூ நடந்தது தேவையில்லாத எங்களோட கருத்து, பொதுமக்கள் சில நடுவியாளர்கள் கருத்தும் இதா இருக்கு. நான் திரும்பவும் ஆரம்பத்துல சொன்னதான் சொல்றேன், இப்போ இந்த பிரச்சனை தேவையில்லை. ஆனால் அவர்கள் செய்த தவறான தவறு இல்லை. ரைட், அது அப்புறம் இப்போ நீங்க வெறுப்பு பிரச்சாரத்தை குறித்து கேட்டதுனால நான் அதுக்குள்ள போறேன். நீங்க
தமிழ்நாடு முழுக்க இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி நடந்துட்டு இருக்கு. நீங்க முகநூல்ல இருந்து எல்லா பேனர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சொற்றொடர் பயன்படுத்தினா இந்துக்களே சிந்திப்பீர், இந்துக்களே சிந்திப்பீர். இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது, மதவாதிகளை எதிர்ப்போம். எனக்கு அது புரியல. இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைவதற்கும் நீங்க சொல்லக்கூடிய மதவாதிகளை நீங்க வந்து குறிப்பிட்டு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் பேசலையே சார். அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணி யார் எதிர்த்தீங்க சார்? யார் எதிர்த்தீங்க சார்? கண்டுக்கவே இல்லை. அப்படி நீங்க சொல்றீங்க, கண்டுக்கவே இல்லை. அப்படி நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு இந்து முன்னணியில இருந்து அறிக்கை வெளியிடப்படுது. இந்து முன்னணி டிசைன் பண்ணி தர அந்த பேனர் தமிழ்நாட்டுல மட்டும் சென்னையில மூளை முடுக்கெல்லாம் வைக்கப்படுது. இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு. ஏன் சார் பைத்தியகாரதனமா இல்ல? நான் கேட்கிறேன். 94% சார் தமிழ்நாட்டோட இந்துக்களோட மக்கள் தொகை. 94% உலக மக்கள் தொகையில ரீசெண்டா சைனாவே பீட் பண்ணிருக்காங்க. 94% இருக்கக்கூடிய மக்கள் தொகையை வெறும் 6% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உங்களை இல்லாம ஆக்கிடுவாங்க. இது பைத்தியகாரத்தனமா இல்லை? இது வெறுப்பு பிரச்சாரமா இல்லையா? இது இந்த வெறுப்பு பிரச்சாரம் இந்த விநாயகர் சதுர்த்தியில திட்டமிட்டு பரப்பப்படுது. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? நீங்க இறங்கி போங்க, இந்து முன்னணி வைத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி பாருங்க. அந்த வாசம் இல்லைன்னா என்ன கேளுங்க, நான் எடுத்து வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அப்ப இதுக்கு எதிராக இந்த அரசும் காவல்துறையும் இந்த நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? ஒரு பையன் அவன் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தெரியாது. நீங்க இவ்வளவு வெறுப்பு இங்க போயிட்டு இருக்குங்க, நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண நபர்கள் தாங்க. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க ஆக்வர்டா ஃபீல் பண்ணாதீங்க, இந்த தொப்பியை பார்த்து நீங்க ஆக்வர்டா ஃபீல் பண்ணாதீங்க, வேணா நீங்களும் போட்டு பாருங்களேன், நீங்க அழகா தான் இருப்பீங்கன்ற ஒரு கருத்தை, ஒரு விஷயத்தை செய்வதை இவ்வளவு பூதாகரப்படுத்தி அவனை கைது செய்து எல்லா ஊடகமும் உட்காந்து பேசுற விட தேவைதான் நீங்க நாங்கள் கேள்வி உட்படுத்தோம். அப்ப இது திட்டமிட்டு இஸ்லாமியருக்கு எதிராக இந்த பன்மைத்துவ சமூகத்திலிருந்து இஸ்லாமியர்களை ஒரு தனிமைப்படுத்தணும். இன்னைக்கு தாயாப்புல தான் சொன்னீங்களா நானும் இருக்கோம். உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க வந்து பேரெல்லாம் கேட்க மாட்டீங்க, எனக்கு சாப்பாடு போடுவீங்க. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க என்ன சாதியெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் தெரியாது இல்லையா? நானும் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன். உங்க கல்யாணத்துக்கு நான் வரேன், என் கல்யாணத்துக்கு நீங்க வரீங்க, என் குழந்தைங்களோட பிறந்த நாளுக்கு நீங்க தூக்கி என் குழந்தைகள் நீங்க வந்து கேட்க ஊட்டுறீங்க, உங்க குழந்தைகளோட பிறந்த நாளுக்கு என்னை கூப்பிடுறீங்க. இப்ப நீங்களும் நாளும் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டுடைய மண்ணுடைய தன்மை இதுதான். ஆனா அந்த தன்மை மாறிக்கொண்டிருப்பதாக முஸ்லிம் சமூகம் கருது. அது இல்லாம கூட இருக்கலாம். ஒரு பெரும்பான்மை சமூகத்துல ஒரு ஹிந்துவாக போறது உங்களுக்கு அப்படிலாம் இல்லையேங்க. நாங்களாம் இன்னும் உங்களை வந்து அண்ணன் தம்பியா தான், சித்தப்பா பெரியப்பா தான் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்துக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. அவர்கள் மன அளவுல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க நம்ம ஒடுக்கப்படுறோமோ, அது உங்களோட அதீத பயமா கூட இருக்கு. அந்த பயத்தை தான் சார் நான் வெளிப்படுத்துறேன். அப்ப நீங்க அது இல்லப்பா, நீ நான் அப்படி இல்லவா, ஏன் எதுக்கு உனக்கு பயம்னு சொல்லி அரவணைப்பதுக்கு உங்களுக்கு என்ன சார் சிக்கல்? ஏன் சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க சொல்றீங்கல்ல நீங்க அதீத பயப்படுறீங்க. ஆமாம், என்னோட அதீத பயம் தான். என் மனைவியை ஹிஜாபோட அடைத்து கொண்டு ஒரு கடற்கரைக்கோ ஒரு பூங்காவிற்கோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ போறதுக்கு அச்சமா இருக்கு. அதற்காக எல்லா பெண்களும் ஹிஜாப் அணிந்து வச்சா இது சகஜமாயிடும்னு ஒரு மனநிலை நீங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு இது புரிதல் தான். இப்போ என்னோட புரிதல் என்னன்னா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, உங்களை பத்தி நல்லா எனக்கு தெரியுமே, நான் உன்னோட வணிகம் பண்றேன், உன் பிள்ளை என் பிள்ளை ஒன்னா தான் ஸ்கூல்ல படிக்கலாம், ஒரே பஸ்ல தான் போறேன், நீங்க நானும் ஒரே ஆஃபீஸ்லாம் வேலை செய்யறோம். அப்படி இல்லைன்னா அப்ப நான் இங்க அச்சப்படுறேன் சார், உங்களை விட நான் பலவீனப்பட்டிருக்கேன், உங்களை விட ஆற்றல் குறைந்த நான் இருக்கேன். அப்ப இங்க சமூக நீதி, அறிவு, உயர்ந்த சமூகம். அப்ப இதோட கடமை என்னன்னா, அப்படியெல்லாம் பயப்படாத, இருட்ட பார்த்தாலும் பயப்படாது, வா நான் கூட்டு போறேன், நீங்க என்ன கையை பிடிச்சி கூட்டு போகணுமா, நீங்க என்ன சிறையில் அடிப்பீங்களா? அது சொல்லுங்க. என்ன கையை பிடிச்சி கூப்பிட்டு போற அவர் அறிவு சமூகத்தின் வேலை. நீங்க அறிவு சமூகத்தின் வேலையை எங்களை எல்லாம் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு என்ன பிடிச்சி சிறையில் தனிமை சிறையில் அடைக்கிறீங்க. நான் செய்த தவறுன்றீங்க. நான் அப்படி ஆக்கப்பட்டிருக்கேங்க. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த இந்தியாவில் முஸ்லிம்கள் அப்படி ஆக்கப்பட்டிருக்கான். எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக கும்பல் படுகொலை நடக்குது. எத்தனை கும்பல் படுகொலைக்கு இந்த தமிழ் சமூகம் பேசியிருக்கு? எத்தனை பேசியிருக்கு சொல்லுங்க. எத்தனை பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதற்கு இன்னைக்கு கூட இதே கண்டோன்மெண்ட் பகுதி பல்லாவரத்துல, இதே கோயம்பேடுல, இதே திருவள்ளூர்ல இன்னைக்கு கூட பள்ளி வாயில்கள் அரசால் மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அனுமதி பெறாம கட்டணதா. இதுக்கு எதிராக பன்மைத்துவ சமூகம் பேசுச்சா? மாலை நேரத்துல உங்க குழந்தைங்களுக்கு நோய்வினை வந்தால் மசூதியில் கூப்பிட்டு வரீங்களே, ஓதுறீங்களே, அப்ப மசூதினா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப அந்த மசூதி ஒருத்தர் மூடுறான, அந்த மசூதிக்கு எதிராக இங்க பிரச்சாரம் செய்யப்படுது, இந்த பன்மை சமூகம் வந்து கேட்டுச்சா? சார் இதே மாதிரி ஹைவேல டிஸ்டர்ப் ஆகிற கோயில்ஸும் டெம்பிள்ஸ் இடிச்சுட்டு தான் இருக்காங்க. மசூதி இடிக்கிறாங்க சார், அதை பத்தி நான் பேசல சார், அதை பத்தி நம்ம பேசல சார். எல்லாருமே இல்ல, அதை பத்தி
எந்த கோவிலை நீங்க இடிக்கிறீங்களோ அதே வழியில இருக்க மசூதியும் நீங்க இடிக்கிறீங்க, அதே வழியில இருக்க சர்ச்சையும் நீங்க இடிக்கிறீங்க. அதை பத்தி எல்லாம் இங்க பேசல சார். எந்த டிஸ்டர்பன்ஸும் நீங்க பர்டிகுலரா மசூதின்னு சொல்றப்பதானே. ஆமா சார், இதே சென்னையில 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்பரேஷனுக்கு சொந்தமான 2.6 ஏக்கர் ஒரு கோவில் அபகரிச்சு வச்சிருக்கு. என்னன்னா ஆர்டி ஆவணம் இருக்கு, நான் வேணா தரேன். அரசு நிலம் தானே, மாநகராட்சி நிலம் தானே, காலி பண்ணுங்க, காலி பண்ணுங்க. ஆனா தமிழ்நாட்டுல அரசின் அனுமதி பெறலன்னு சொல்லி பல பள்ளி வாயில்கள் மாவட்ட நிர்வாகத்தால் பூட்டப்பட்டு சீரழிக்கப்பட்டு இருக்கு. ஆஸ் ஏ முஸ்லீமா நான் அந்த கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறேன். ஆஸ் ஏ முஸ்லீமா அந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ரைட்ஸ் நான் இந்தியனாவே மதிக்கல. இல்ல, நான் முஸ்லீமா நான் மதிக்கிறேன். நான் இதுக்கு இந்தியன்ற அது அப்புறம் இருக்கட்டும். நான் முஸ்லீமாவே இந்த இந்திய குடிமகனா அரசியல் சட்டத்தை மதிச்சுதான் ஆகும் சார். முஸ்லீமா ஒரு இந்தியனா மதிச்சா ஆகும். நான் முஸ்லீமாவும் மதிக்கிறேன்றேன். ஏன்னா இங்க சொல்லப்படுது முஸ்லீம்கள் எல்லாம் வந்து குரானை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, குரான் தான் இவங்க எல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதையும் நிராகரிக்கிறேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் நான் மதிக்கிறேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கிற ரைட்ஸை நான் ஃபாலோ பண்ணக்கூடாது நீங்க சொல்றீங்க. எனக்கு ரைட்ஸ் இருக்கு சார், நான் செய்வேன். இது வரைக்கும் உங்க கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.